ஹலோ கைஸ், இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பழைய கண்டஸ்டன்ட்லாம் உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த மாதிரி கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம தானே தலைவி அர்ச்சனா யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ, யாரெல்லாம் ஏத்து பேசுனாங்களோ, யாரெல்லாம் வந்த தானே தலைவி அர்ச்சனாக்கு பிரச்சனையா இருக்குமோ அந்த மாதிரி கண்டஸ்டன்ட் தான் உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனன்யா வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினுசா, அதுக்கப்புறம் ஐஸ் 3 பேர் வந்திருக்காங்க. சரி, வினுசாவே வந்து நல்ல ஓவரால் சூப்பராக கேம் பிளே பண்ணணும்னு பார்த்தா நிக்சனை வந்ததுமே ஒரு கிளி கிழிச்சு 60 கேமரா முன்னாடி என்ன வச்சு என்ன பேச்சு பேசினா அதை 60 கேமரா முன்னாடி நான் நிக்சனை வச்சு கேள்வி கேட்பேன். அந்த மாதிரி பயங்கரமா அடாவடியா பயங்கரமா சொல்லிச்சு வினுசா. வந்துருச்சு நம்ம தானே தலைவி சப்போர்ட்டா சும்மா எல்லாத்தையும் கிளிக்க போது. கிட்டத்தட்ட நிக்சனையும் சரி, தன்னை அசிங்கமா பேசுற நிக்சனையும் சரி, அது உடனே அந்த மாயா பூர்ணிமா எல்லாத்தையும் கிளிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆவலை எதிர்பார்த்து காத்திருந்தா கடைசியா பார்த்தா அது அப்படியே ஆப்போசிட்டா திரும்பி. கிட்டத்தட்ட கமல் சார் தான் தப்பு பண்ணலாம் தட்டி கொடுத்துட்டு தப்பே பண்ணாம சுட்டி காட்டின நீ தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி சுட்டி காட்டி நம்ம தானே தலையை வச்சு செஞ்சாருன்னா அதே தப்ப திருப்பி நம்ம வினுசாவும் பண்ணுது. கிட்டத்தட்ட வந்தமே தானே தலைவி அர்ச்சனாட்ட தான் போய் மோதுது. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க, ஏன் அந்த இடத்துல என் பேரை சொன்னீங்க, அதை காண்டி வாதாடுற கூட நான் அந்த இடத்துல இல்லை சொன்னது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. பார்க்கும்போது பிக் பாஸ்ல உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த தாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வினுசா சொல்லுது. கேவலமா இல்லையாமா, எவ்வளவு தைரியமான ஆளு நிக்சன் தப்பு பண்ணிட்டான், நீ தைரியமா நிக்சன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வெளியே பிடிச்சி பயங்கரமா சண்டை போட்டு இருக்க வேண்டியதான், ஏன்டா இப்படி பேசுறேன்னு. அதுக்கு உனக்கு கட்ஸ் கிடையாது, நிக்சன் பேசுற கட்ஸ் கிடையாது. சரி, உள்ள வந்ததுக்கு அப்புறமா கேமராட்ட நீ கட்ஸா பேசுன 60 கேமரா நீ பேசல, இன்னைக்கு நான் உள்ள வந்திருக்கேன், அதுக்கானதான் உள்ள வந்து நான் இதுதான் என்னோட பிளாட்ஃபார்ம், இங்கே தான் கேள்வி கேட்பேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி வந்து கேள்வி கேளு. கிட்டத்தட்ட பிளாஸ்மா டிவியில போட்டப்ப பூர்ணிமால பல்ல காட்டி சிரிச்சிருந்துச்சு, ஏன் நான் நல்லா இருக்கேன் அழகா இருக்கேன் போல அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட உன்னை தப்பா பேசுனதை பத்தி யாருமே அந்த வீட்டில் எதுவுமே பேசல, எல்லாரும் அமைதியாக தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுலேயும் என்னன்னா என்கரேஜ் பண்ற மாதிரி தான் மாயா புண்ணியமா நடந்துக்கிட்டாங்க நிக்சன். அதனால தான் ஓவரா துள்ளிட்டு இருந்தா அவன். கிட்டத்தட்ட கமல் சார் வேற பயங்கரமா என்கரேஜ் பண்ணாரு, நீ கேள்வி கேட்க வேண்டிய ஆளுனா கமல் சார், மாயா, பூர்ணிமா இவங்களை கேள்வி கேளு, ஏன் இதை பத்தி பேசல, எனக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு, நான் வீட்டில் இல்லாதப்ப என்னை பத்தி பேசியிருக்கேன், தப்பா பேசியிருக்கான், தப்பு நடந்திருக்கு, அதை ஏன் தட்டி கேட்கலன்னு சொல்லி கமல் சார்ட்ட கேளு தெரியுமா. அதெல்லாம் கேட்காத, ஏதோ சண்டையில வந்து நீ பெரிய ஒழுங்கா நீ பண்ண தப்பு பண்ணியிருக்கடா, இதெல்லாம் நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி சுட்டி கட்ட எங்க தானே தலைவி அர்ச்சனா வச்சு நீ இந்த கேள்வி கேட்கிறியா. இல்ல விஜய் டிவி சொல்லி விட்டாங்களே உனக்காண்டி மனசாட்சி வேணா, உனக்காண்டி பேசுனது ஒரே ஆளு எங்க தானே தலைவி தான், என்ன கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு, அன்னைக்கே பிளாஸ்மா டிவியில போட்டுருக்கும் போது நிக்சனை வச்சு கிழிச்சிருக்கணும், இப்படிப்பட்ட கேவலமான பிரிவேடா நீ, இந்த வீட்டில் இருக்க தகுதியில வெளியே போடா அப்படின்னு சொல்லி தைரியமா பேசியிருக்கணும். அதான் அந்த தப்பு பண்ணிடுச்சு தானே தலைவி, கொஞ்சம் லேட்டா கேட்டுருச்சு. ஆனா நீ கேட்டதே தப்புன்ற, இனிமேல்லாம் உனக்கு யார் சப்போர்ட் பண்ணி பேசுவா, உனக்காண்டி யார் வந்து முன்னாடி வந்து பேசுவா. இல்லாம இது பப்ளிக் ஷோ, இந்த மாதிரி இப்படி பண்றவங்களுக்கு இந்த மாதிரி நல்லது பண்ண போனா அவங்களுக்கு கெட்டது வரும்னு சொல்லி மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் யாருமே முன் வந்து கேட்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி யோசிக்கிற நிலைமைக்கு தான் நீ பேசிட்டு இருக்க. அர்ச்சனாவே ஃபீல் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நீ போனதுக்கு அப்புறம் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அளவு நீ பேசியிருக்க. ஆனால் பேசி நீ எங்கே போன, நேராக மாயா கேங்கோட தான் போயிருக்கா. கிட்டத்தட்ட மாயா தான் கொளுத்தி போட்டிருக்கு, நல்லா தெரியுது. அதனால தான் நீ வந்து மாயா கேங்கிட்ட போய் திருப்பி உட்காந்து பேசுகிற. அது போனதையுமே கேட்டுச்சு, என்ன கேட்குது, என்ன பேசிட்டேன்னு சொல்லி கேட்குது. எனக்கு அப்போவே தெரியும் இது தப்பாக ப்ரொடக்ட் ஆகும்னு, அதனால் அப்போயே நான் யோசிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி மாயா இப்போ சொல்லுது. நான் இது கூட சொல்லிச்சு, ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான செய்தி நான் சொல்ல தவறுனதே கிடையாது, எல்லா இடத்துலையும் என்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன், நல்ல கருத்தை பார்க்குற எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணி அந்த முயற்சியில் சக்ஸஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாயா இதுவரை எங்கேயுமே நிக்சன் சம்மந்தப்பட்ட நிக்சன் பண்ண தப்பையோ இல்லை நிக்சன் வினுசா பற்றி பேசுனதோ எங்கேயுமே வந்து சுட்டி காட்டல, பேசவும் இல்லை. ஏன்னா அவங்களோட ஃபேவரட், இவங்களோட தம்பி. கிட்டத்தட்ட இவங்க வந்து பிரதீப்புக்கு எதிராக வந்து தப்பா பேசலாம்னு சொல்லி ரெட் கார்டெல்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. பிரதீப் பண்ணது தப்பு பேசலாம். இவங்க வந்து பிராமாஸ்கை பற்றி பேசலாம், அடுத்தவங்களோட பாடி சேமை பற்றி பேசலாம், வினுசாவோட பாடி சேமை பற்றி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 2-3 விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் கமல் சார் வந்து பயங்கரமா சூப்பர்னு சொல்லி கைதட்டி கிளாப் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணதுமே திருப்பி அந்த தப்பை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எந்த தப்புமே பண்ணலை. நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. அப்போதைக்கப்போ கோவம் தான் சண்டை போடுறாங்க. இங்கே தானே தலைவி அர்ச்சனா அது ஒரு தப்புன்னு சொல்லி நீ இவரை சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஏற்கனவே நீ பிக் பாஸ் வீடியோ எதுவுமே பண்ணலன்னு சொல்லி அவனை வெளியே அனுப்புனாங்க. அந்த பேரோட நீ இருந்திருக்கலாம் இதுவரையும். உனக்காண்டி சப்போர்ட் பண்ண அர்ச்சனாவே நீ தப்பா பேசுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு போட்டிடான்னு நீ யோசிக்காம தான் நீ பேசுவியா. வெளியே வந்து எந்த அடிப்படையில் எந்த தைரியத்தில் நீ வந்து மக்களை ஃபேஸ் பண்ணுவ, சோசியல் மீடியாவெல்லாம் ஃபேஸ் பண்ணுவ, மற்றவங்களோட நீ கருத்துக்களை ஷேர் பண்ணுவ. உனக்காண்டி திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபியூச்சரில் உனக்காண்டி வந்தாலுமே உனக்காண்டி யார் குரல் கொடுக்க முன் வருவா. இவங்க சண்டையில் மாயா வந்து அங்கே ஓரமாக குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அது கூட யார் இருக்கான்னு பார்த்தா ஐஸ் 2 பேரும் இப்போ ஸ்கெட்ச் போட்டு பயங்கரமாக சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் கேம் சூப்பராக விளாடுறீங்க, சூப்பர் கேம் பிளே அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு போகுது வினுசா. சொல்லிட்டு போயிடுச்சுங்க, மூஞ்சில் அடிச்ச மணி போயிடுச்சுங்க. தானே தலைவி இடிஞ்சு அந்த இடத்துல உட்காந்துருங்க. அதை பார்க்குற நம்மளுக்கே அவ்வளோ ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் நம்ம தானே தலைவி ஒரு சின்ன தப்பு பண்ணுச்சு. என்ன தப்புனா நிக்சனை வந்து தட்டி கேட்காம விட்டது. கிட்டத்தட்ட அதுக்கு நிக்சனுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல உடஞ்சிருக்கான்னு சொல்லி ஆதரவு சொல்றக்காண்டி முயற்சி பண்ணுச்சு. அது ஏன்னா கிட்டத்தட்ட வாரம் நம்ம அர்ச்சனா பண்ணுறது தப்புன்னு சொல்லி அடிச்சு உட்கார வைக்கிறீங்க. அப்புறம் யார் பண்ணது கரெக்ட்னா நிக்சன் பண்ணது கரெக்ட், நம்ம மாயா பண்ணது கரெக்ட், அப்போ பூர்ணிமா பண்ணது கரெக்ட்னு சொல்லி கமல் சார் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அப்போ என்ன அர்ச்சனா மைண்டில் என்ன ஓடும்,
நம்ம பேசினா தப்பாக தான் இருக்கும், விஷ்ணு நிக்சன் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும், நிக்சன் அப்போ ஏதோ ஒரு சிந்தில் உடச்சு உட்காந்துருக்காரு, தட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் கேம் விளையாட தோணும், யோசிக்க தோணும். அதை தான் நம்ம தானே தோல்வி அர்ச்சனா பண்ணுச்சு. கிட்டத்தட்ட ஆரம்பத்துலேருந்து நம்ம நல்ல விஷயம் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணால் அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ இருக்கும், எல்லா நாளுமே அது ஃபாலோ வந்துருக்கும். ஆனால் அந்த தப்பை பண்ணது யாரு, தப்பு பண்ணுறவங்களை என்கரேஜ் பண்ணது யாரு, அது உங்களுக்கே தெரியும் மக்களே. அப்படிலாம் தப்பு பண்ணுறவங்களுக்கு சொம்பு பிடிச்சா கடைசியில் இப்படி தான் வந்து நிற்கும், நல்லவங்களோட நிலைமை கேள்விக்குறியாக தான் வந்து நிற்கும்.